மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டை சுந்தர்சி சார் வந்து கலந்து வைப்பார். ஸோ சேம் இதே தான் இங்கே பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி அது கூட வந்து ஜாம்பிஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேடட் ஒரு ஹாலிவுட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து நோட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து குழந்தைகள் வந்து இந்த இதை பார்க்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. தமனா வந்து ஜாம்பியாக பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. எப்படியும் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து எண்டு கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாரர் ஃபிலிம் வந்து நான் லீனியராக இருக்கும். ஒரு கதை, அந்த கதைக்கு ஃப்ளாஷ்பேக்கு, மறுபடியும் கதை, அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கை நான் லீனியர் கான்செப்டில் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த தடவை வந்து ரீசனபிளாக எடுத்துகிட்டு போகிறாரா இல்லை நான் ரீசனபிளாக வந்து படத்தை எடுத்துகிட்டு போகிறாருன்ட்டு நம்ம படத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விடி கணேஷார்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபுல் காமெடி தான் பார்க்கலாம். ஸோ ஜாம்பியாக வரப்போ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய் ஆல்ரெடி வந்து பலூன்னு ஒரு ஹாரர் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. ஜெய்க்கு வந்து ஹாரர் ஃப்ரேம் வந்து இது வரைக்கும் ஒத்து போனதில்லை. மேபி இவர் படத்தில் ஒத்துப்போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் மிஸ் பண்ணுறது யாருன்னா மனோபாலா சார், விவேக் சார், இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்போயுமே வந்து சுந்தர்சி சார் படம்னாலே மனோபாலா சார் வந்து ஒரு ஹாரர் காமெடிக்கு வந்து ஒத்து போவார். அதே மாதிரி விவேக் சாரும் மிஸ் ஆகிறாரு. மேபி யோகி பாபு இவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா சைல்டை கவர் பண்ணுறாரு, அட் சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணுறாரு. அட் அ டைம் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அட் லாஸ்ட்டில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் ஆகிறாங்க. பட் அரண்மனை படம் எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சைல்டுக்கும் வந்து லேக் ஆஃப் சீன் வந்து கம்மியாகுது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் லேக் ஆஃப் சீன் கம்மியாகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூவாக தான் வருது எப்போயுமே அரண்மனையை பொறுத்த வரைக்கும். ஆனால் லாரன்ஸ் சாரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவாக வருது. பட் அதை விட சுந்தர்சி சாருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருது. லாரன்ஸ் வந்து கொடுக்குற காமெடிக்கு ரீசன் இருக்கும், பட் சுந்தர்சி சாருக்கு ரீசன் இருக்காது. பட் வந்து அது ஒரு ஹியூமராக தான் இருக்கும் அந்த இடத்துல. வந்து சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. யோகி பாபுக்காக வந்து 4 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப சீரியஸாகவும் எடுக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் எடுக்கல. சும்மா ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க அரண்மனை 4ன்னு. ஒரு அரண்மனை 3 கூட ஓரளவுக்கு ஆரியானால அப்படியே போச்சு படம். அவங்களாம் இருக்காங்க ப்ரோ. ஆனால் ஒரு சின்ன காமெடி ரோலுக்காக தான் வந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ், அவ்வளோதான் ப்ரோ. ஏன் ப்ரோ, அது வந்து ஒரு பேய் சீன் நல்லா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல ப்ரோ. சும்மா ஒரு கடமைக்குன்னு படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க ப்ரோ. 3rd பாட்டு போயிட்டு தூங்கிட்டேன். எதுக்கு இப்போ 4வது பாட்டு எடுத்துகிட்டு இருக்காருன்னு தான் தெரில. இப்போ ஒரு படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பேய் படமாக இல்லைன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு எல்லாமே பேய் படமாக எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ 1-2 சீக்வன்ஸ்னால் நல்லாயிருக்கும் ப்ரோ. 4 சீக்வன்ஸ் வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக இரிட்டேட் ஆகிடுவாங்க ஆடியன்ஸ் எப்பயுமே. ஸோ வந்துட்டு நிறையா எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு ஓவராக ஹைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எல்லா படமும் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு அந்த அரண்மனை அந்த இதை வச்சு மட்டுமே கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு எடுக்கணும்னு எடுத்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் இது நல்லா, தேர்டும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லா வரும் படம். கோவை சார்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், கோவை சார்லாம் எல்லாம் நல்லா நடிப்பு. அவங்க பழைய ஆளுங்க எல்லாம் தானே, எல்லாம் நல்லா நடிக்கிறவங்க. காமெடி எக்கச்சக்கமாக இருக்கும், சிரிச்சுனே தான் இருக்கணும். அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரே சிரிப்பு தான். அதாவது ஃபேமிலி கதையும் இருக்கும், காமெடியும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும். இல்லைங்க இருக்குது, பார்க்கும் போதே ஒரு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி தான்ப்பா யோகி பாபு வந்து அவர் படம்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ஆவலாக ஓடி வருவாங்க. ஆமாம், அவர் எல்லாமே நல்லா சிரிப்பாக நடிப்பார். இருந்தாலும் இவர் படம் தான் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இவர் படம் தான் எப்பவுமே அவங்களதோட இவருக்கு தான் நல்லாயிருக்கும். ட்ரில்லாக இருக்கும், அதாவது பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உண்மையாக சம்பவம் பார்க்குற மாதிரி இருக்கும்.